Hello friends, வணக்கம் and welcome back to my channel Online Cooking. இன்னைக்கு நம்ம அரைக்கீரை மசியல் எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. So that நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த அரைக்கீரையில வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் வந்து வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். இதை சிலர் வந்து மசியல்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து கடையல்னு சொல்லுவாங்க. பட் வந்து ரெசிபி ஒன்று தான், அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறது தான். இது செய்யறதுக்கு டோட்டலாகவே நம்மளுக்கு 10 to 15 மினிட்ஸ் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, பட் வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்னோட சாரீஸ் அண்ட் சல்வார் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி அதில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனல் நேம் வந்து அக்ஷயா கிரியேஷன். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மறந்துடாதீங்க, நான் அந்த சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். ஒரு கட்டு வாங்கி அதில் பூச்சியெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு வந்து 25 கிராம் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். நீங்கள் வந்து 2 கட்டு 3 கட்டு வாங்கினீங்கன்னா இந்த குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் இல்லாட்டி ட்ரிபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு 25 கிராம், நான் சொன்னேன் இல்லையா, 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து 2 வரமிளகாய், 4 பல்லு பூண்டு, அடுத்து வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது மட்டுமே போதும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க 25 கிராம் பாசிப்பருப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பை வந்து வறுத்துட்டு தான் வந்து கீரை மசியல் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும், கருகிராமல் பார்த்துக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கீரை மசியலுக்கு வந்து மண் சட்டியில் செஞ்சால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து இந்த மசியல் சட்டி வச்சுருக்கேன். கடையில் உங்களுக்கு கேட்டிங்கனாவே இந்த சட்டி கிடைக்கும். அடியில் வந்து ஒரு மாதிரி அந்த கல்லெல்லாம் பதிச்சு சொர சொரன்னு இருக்கும். இதுதான் வந்து மசியல் பண்ணுறதுக்கு கரெக்டான சட்டி. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்பு நல்லா வேக வச்சுருவோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அமுக்கி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை அதை வந்து நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 தடவையாவது கழுவிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். கழுவிட்டு சும்மா ரஃபாக வந்து ஒரு 2-3 இதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பருப்பில் வந்து இதை ஆட் பண்ணிடுங்க. கட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை கட் பண்ணாமையும் போடலாம். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து இதை நல்லா கடைஞ்சிருவோம். இப்போ கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தண்ணியிலே கீரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அந்த தண்ணியில் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகாயை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாயை உடச்சிட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த கீரையோடு சேர்ந்து வேகிற மாதிரி. அப்போ தான் வந்து அந்த காரம் கீரையில் இறங்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது வந்து நல்லாவே ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு, நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து கடைசியாக இதில் 4 பல்லு பூண்டை வந்து இடிச்சிட்டு இது சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கையில் இப்படி கொட்டிட்டு 2 கையாலையும் இப்படி நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். அழுத்தி க்ரஷ் பண்ணுங்கள். இப்படி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். கீரை மசியலுக்கு தாளிக்க வேணாம், தாளிக்காமையும் பண்ணலாம். சில பேர் தாளிப்பாங்க, பட் வந்து தாளிக்காமல் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக பூண்டு, உப்பு, அதுக்கப்புறம் சீரகம்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு கொதிக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து மண் சட்டியில் வச்சுருக்கனால உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ கடைசியாக நம்ம அந்த சட்டியை எடுத்து வச்சு நம்ம கடைய போகிறோம்.
மத்துக்கட்டை இருந்துச்சுன்னா மத்துக்கட்டையே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிலர் வந்து மத்துக்கட்டை இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. பட் அது வந்து டேஸ்ட்டை சுத்தமாக கெடுத்துரும். நீங்கள் வந்து மிக்சியில் போடாதீங்க. கண்டிப்பாக வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். மத்துக்கட்டை இருந்துச்சுன்னா மத்துக்கட்டையிலே வந்து நல்லா இதை கடைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மசியல் சட்டி. மசியல் சட்டியில் வந்து கீழே அந்த சொர சொரன்னு இருக்கனால நம்மளுக்கு இந்த மாதிரி மத்து வச்சு கடையும் போது ஈஸியாக நம்மளுக்கு நைஸாக வந்துடும். சீக்கிரமே வந்து இது நல்லா கடைஞ்சிரும். பாருங்கள், ஈஸியாக கடைஞ்சிட்டேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் இதை கடைஞ்சிருப்பேன். நல்லா நைஸாகிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சாதத்தில் போட்டு கொடுக்கலாம். நம்மளும் கூட சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து சாதத்தில் இது போட்டு கூடவே நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.